ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான என்ன ராசி பலன்கள் இருக்கிறது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ராசி பலன்களை. ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை கேட்டுக்கொண்டு அப்புறம் உங்கள் ராசி வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளது. எனவே சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மேலும் இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினங்க, தமிழ் வருட பிறப்பு. எனவே தமிழ் உறவுகள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த குரோதி வருடம் அனைவருக்கும் நல்ல வளத்தையும் செல்வத்தையும் கொண்டு வந்து தந்து அனைவருக்குமே அனைத்து வளங்களும் கிடைத்திட எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாங்க. 10ஆம் இடத்துல ராகு சுக்கிரன் புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 11ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க. அற்புதமான ஒரு நாள். குறிப்பாக மாணவர்களுக்கு யோகமான ஒரு நான்கு கல்வியில் அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்போது வலுவாக காணப்படுதுங்க. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நாள் முழுக்க உற்சாகம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க. வியாபார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றும் முத்தான வெற்றிகளை பெற்று தந்து இன்றைய தினம் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. வியாபாரத்தை நல்ல அபிவிருத்தி பண்ண முடியுங்க. அதற்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய ஒத்துழைப்பெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் இப்பொழுது வியாபார ரீதியாக உங்களுக்கு தீர்ந்துவிடும். அதனால பணப்புழக்கம் சரளமாக புழங்கக்கூடிய ஒரு யோகம் உங்கள் வியாபாரத்தில் இருக்குங்க. நீங்கள் பழைய பாக்கிகளை இப்போது வசூல் செய்து கொள்ள முடியும். அதன் மூலமாக நீங்கள் செலுத்த வேண்டிய இடங்களுக்கு பணத்தையும் செட்டில் பண்ண முடியுங்க. எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும். வியாபாரத்தை பெருசாக இப்பொழுது உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுங்க. சின்னதாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் உங்களால். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுக்கு குளிப்பறிக்கிற மாதிரி சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருந்திருப்பாங்க. உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியொன்று பேசுகிற மாதிரி நண்பர்களாக உங்களுக்கு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்பொழுது அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு நேரம் இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. இப்பொழுது பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. பயணங்களுக்கான வாய்ப்புகள் வியாபார ரீதியாக சில பேர் பயணங்களுக்கான வாய்ப்புகளை இன்னைக்கு கிடைக்க பெறுவீங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வியாபார ரீதியாக அது நல்ல பெனிஃபிட்டாகவே இருக்கும். டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. எனவே கலகலப்பான நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய காரியங்களும் உங்களால் முடிக்க முடியும். இன்றைய உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான நல்ல சூழல் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே உங்கள் பிள்ளைகள் வழியில் ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு நாள், நல்ல லாபகரமான ஒரு நாளுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். அலுவலக பணியாளர்களுடைய நண்பர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. ஆன்மீக சார்ந்த சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இறை வழிபாடுகளுக்காக ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். உங்கள் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப செலவுகள்லாம் இப்போ ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக இருக்கும். உங்கள் சிந்தனையின் போக்கில் இன்னைக்கு சில வித்தியாசமான நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. ஸோ புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தருவதாக என்று அமையுங்க. சமுதாய பணிகளை உங்களுக்கு நல்ல செல்வாக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் கெத்தான ஒரு நாள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எல்லாத்திலுமே நீங்கள் இன்றைய தினம் கெத்து காட்ட முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் சீனியர்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போடுவாங்க. அதனால கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்டாலும் உங்கள் வேலைகளுடைய தரத்தை பாதிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் வேலையில் கவனமாக உங்கள் குவாலிட்டியோடு செய்து முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க. நல்ல மாற்றங்கள் உருவாகும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ரொமான்டிக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உற்சாகமான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம்.
உங்களுக்கு இனிமையான ஒரு தித்திக்கும் காதல் வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் பணத்தோட முக்கியத்துவம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் பணத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்காம செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுங்க. அப்படி செலவு பண்ணலைன்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகவே அமையும். உங்கள்கிட்ட போதுமான பணம் வரவுகள் இல்லாமல் போனாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் காத்திருக்காங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும். அதனால உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையர் வழியில் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன டென்ஷன் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. போதைப் பொருட்களை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்தக்கூடாது. மது, பீடி போன்ற விஷயங்கள் நீங்கள் விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனால தான் உங்களுடைய விலை மதிப்பற்ற நேரமும் உங்களுடைய தேவையில்லாத உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. எனவே நீங்கள் அதை மட்டும் தவிர்த்து விடுங்க. இன்றைய தினம் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் அனுபவிக்க முடியுங்க. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு அன்பு பரஸ்பரத்தோட ஒருவருக்கு ஒருவர் கரைந்து உருகி உள்ளுக்குள்ளாரையே நல்ல காதல் உணர்வு பொங்கக்கூடிய வகையில் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்பீங்க. எனவே திருமணமானவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நாளோட முடிவில் நீங்கள் ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்கலாம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலர் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 5 இன்றைக்கி அதிர்ஷ்ட எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதுன ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல சாதகமான அனுகூலமான நல்ல ஒரு வாய்ப்புகள் சேருங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இறை வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களை இன்றைக்கி ஆர்வம் பெறுங்க. ஆன்மீகம் சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக நல்ல நிம்மதியை பெற முடியுங்க. குறிப்பாக வியாபாரிகளுக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகிவிடும். குடும்பத்தில் செலவுகள்லாம் ஓரளவு கண்ட்ரோல் இருக்கிறதுனால அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு தருவதாக அமையுங்க. புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் சொல்லலாங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. சில டென்ஷனான ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கள் வேலையோட தரத்தை பாதிக்காமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். லாபகரமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்குங்க. உங்கள் சிந்தனையின் போக்கில் நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். சமுதாய பணிகளில் இன்னைக்கு நீங்கள் ஈடுபட்டு நல்லா கெத்து காட்டக்கூடிய செல்வாக்கான ஒரு நாள்கள் இன்றைய தினம். மீண்டும் ஒரு முறை நமது மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த இதயபூர்வமான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.